ஹலோ மக்களே, ஜூலை 11 மெகா சந்தேசம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் பூமிக்கு ஒரு பெரிய கனவு வருது. ஒருவேளை ஆகாஷ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆகும் இதில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆகாஷ் ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும், அவர் நான் ககன் கிடையாது ஆகாஷ்னு உண்மையை சொல்லுவாரு. அதுதான் நடக்கும். ஏன்னா அவர் ககனே கிடையாது, அவர் ஆகாஷ் தானே. ஆனா அப்படி நடந்தா அப்ப என்ன ஆகும், அப்ப சாரதாக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். இது தன்னோட பையன் ககன் இல்லைன்னு. சாரதாக்கு உண்மை தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்போ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் பூமி வீணா போயிடும். இப்ப சாரதாக்கு உண்மை தெரிய வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அவர் ஆகாஷ் நல்லவர், அவர் சாரதா கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாரு, அது அவர் ஆகாஷ் ககனாவே நடிப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா நம்ம சரச்சந்திரா நம்ம ககனை பழி வாங்குறதுக்காக எஸ்பி சூர்யா கிட்ட கேஸ் கொடுத்து ககனை அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா ககன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாத ககனை எப்படிங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க? ககன் மாதிரி இருந்தது ஆகாஷோட தப்பா என்ன? ஆகாஷ இப்ப அரெஸ்ட் பண்ணி ககன்னு நினைச்சா அவரு உண்மையை சொல்லுவாரா? இல்லை இப்போ எஸ்பி சூர்யா அரெஸ்ட் பண்ணனால அப்போ எஸ்பி சூர்யா இப்போ ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனால் ஆகாஷோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஏன்னா அவர் ஒரு பெரிய ராக் ஸ்டார், பாப் ஸ்டார். அவருக்கு எல்லா ஊர்லேயும் தான் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்த இடத்துல இவர் ஆகாஷ் மட்டும் இந்த மாதிரி அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு நியூஸ் அவங்க ஃபேன்ஸ்லாம் கொந்தளிக்க மாட்டாங்க? அதுக்கடுத்து உண்மை எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாயிருமே. நம்ம சரச்சந்திராக்கு, எஸ்பி சூர்யாவுக்கு, அபூர்வாக்கு யாருக்கேனே டவுட் இருக்கும். இது ஆகாஷா இல்ல ககனா, இல்ல ககனா இல்ல ஆகாஷா அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுக்கு டவுட் இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஆகாஷ் அரெஸ்ட் ஆனனால இப்ப யாருக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா சாரதாக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்ப குடும்பத்துல எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ககன் உயிரோட இருக்காங்கன்னு. ஆனா ககன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு இன்னும் யாருக்குமே இன்னும் தெரியல. ஆகாஷ ககன்னு நினைச்சு எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் இனிமேல் பூமி நடக்க போகுது, இந்த ஆகாஷை எப்படி இப்போ பூமி வெளியே எடுக்க போறாங்க, வெளியே எடுப்பாங்களா மாட்டாங்களா? இந்த எஸ்பி சூர்யாவே அவனே அபூர்வா பேச்சை கேட்டு ஆடுறவன், அவன் அபூர்வா வச்சு அடியாள் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இப்போ சரச்சந்திராவும் அவருக்கு துணையா நிக்கிறாரு நம்ம எஸ்பி சூர்யாவுக்கு. அவரும் எனக்கு சரச்சந்திரா என்ன நினைப்பாரு, அவருக்கு அவரோட பொண்ணு ககனை விட்டு பிரிஞ்சு வரணும், அவர் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். இப்போ ஆகாஷ் அரெஸ்ட் ஆனதுக்கே நம்ம சரச்சந்திரா தான் காரணம். அவர் ககன் மேல இருக்க கோவத்துல ஆகாஷ பழி வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பூமி என்ன கனவு கண்டிருப்பாங்க, ஆகாஷ ககன்னு நினைச்சு அரெஸ்ட் பண்ணனால அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல டிஎஸ்பி இவங்களை காப்பாத்துற மாதிரி, எஸ்பி சூர்யாவை கேள்வி கேட்கிற மாதிரி, செத்து போன ககனை விட்டுட்டு நீங்க ககன மாதிரியே இருக்கிற ஆகாஷை எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இதனால இந்த உண்மை மட்டும் வெளியே வந்துச்சுன்னா சாரதாவத்தையோட உயிருக்கே ஆபத்தாயிருமேன்னு நம்ம பூமி கவலைப்படுறதும் நியாயமான விஷயம்தான். ஏன்னா அவங்க இப்பதான் ககனை நினைச்சு அவங்க கொஞ்ச நாள் பித்து குடிச்ச மாதிரி யாருக்கேனே இருந்தாங்க. இந்த நேரத்துல இப்போ ஆகாஷ ககன் எப்படியோ கொஞ்ச நாள் நம்ப வச்சு அவங்களை உடம்பை இப்பதான் தேத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல ககன் உயிரோட இல்ல, இது ககன மாதிரியே இருக்கிற ஆகாஷ்ன்னு தெரிய சாரதாத்தையோட உயிருக்கே ஆபத்தாயிருமேன்னு நம்ம பூமி கஷ்டப்படுறதும் நியாயமான விஷயம்தான். இங்க அபூர்வாக்கும் இப்ப சந்தேகம் வந்துருச்சு, இது ஆகாஷா இல்ல ககனா. இத விசாரிக்கிறதுக்காக நம்ம எஸ்பி சூர்யாவை ஆகாஷோட ஊருக்கு கொடைக்கானலுக்கு போய் விசாரிக்க சொல்றாங்க. இவரும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க இது கதை எழுதிருக்கிறீங்க இங்க? அதாவது எஸ்பி சூர்யாங்கிறது ஒரு போலீஸ்காரங்கிறது ஒருத்தரை மாதிரியே ஒருத்தங்க இருந்தாங்கிறதுக்காக எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணணும். அவர் யாரு, என்ன, இத்தனை வருஷம் எங்க இருந்தாரு, எங்க படிச்சாரு, என்ன வேலை பார்த்தாரு, இத்தனைக்கும் அவர் பெரிய ராக் ஸ்டாரு. எந்த ஒரு கேள்வியும் இல்லாம, எந்த ஒரு இதுவும் இல்லாம எப்படிங்க அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தான் இருக்கு எனக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு வழியா நம்ம பூமியவோ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கிறாங்க. நம்ம மீராக்கோ மனசு கேட்காம சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. ஆனா நம்ம பூமி அவங்களே ககன பிரிந்த துயரத்துல இருக்கிற இந்த நேரத்துல அவங்க எப்படி நிம்மதியா சந்தோஷமா சாப்பிட முடியும்? அது ஒரு பக்கம் இருந்தா ஏதோ கைதி அடைச்சி வச்சு சாப்பாடு போடுற மாதிரி சாப்பாடு போட்டா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதும் நியாயமான விஷயம்தான்.
சரச்சந்திரா வந்து அவர் பொண்ணுக்கு ஊட்டி விடணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு யாரும் ஊட்டி விட தேவையில்லைன்னு பூமி கோவப்படுறதும் நியாயமான விஷயம் தான். அப்போ சரச்சந்திரா பெரிய உண்மையை சொல்றாரு. உன்னைய இந்த நிலைமைக்கு ஆளான அந்த ககனை நான் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாச்சு, அவன் இனிமேல் உன் வாழ்க்கையில இல்லை, நான் உனக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றது வந்து இதை கேட்டோன்னா பூமிக்கு நெஞ்சு வலியே வந்த மாதிரி இருக்கு. இது ஆகாஷ், அது ககனே கிடையாது. இப்போ மட்டும் ஜெயிலில் போலீஸ் பிடிச்சிருக்குன்னு நினச்சா ஆகாஷ் உண்மையை சொல்லிட்டா அத்தையோட உயிருக்கே ஆபத்தாயிருமே. இப்போ நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போய் ஆகாஷ் வேற வெளியெடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம பூமி பயப்படுறதும் ஒரு நியாயமான விஷயம்தான். ஏன்னா உண்மை வெளியே வந்தா சரச்சந்திரா குடும்பமும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க, சாரதா குடும்பமும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அடுத்து தாரா திரும்பியும் நம்ம பூர்ணியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ககனே கிடையாதுன்னு நினைச்சா நம்ம தாரா என்ன நம்ம பூர்ணியை சும்மா விட்டு வைப்பாங்களா என்ன? அதுவும் இல்லாம நம்ம பூர்ணி வேற அன்னைக்கு சாட்டையால அடி கொடுத்துருக்காங்க. சும்மாவே அந்த தாரா வந்து பேய் பிடிச்ச மாதிரி தான் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல சாட்டையை கொடுத்தனால சாட்டையெல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்துல அவங்க சும்மாவா இருப்பாங்க, அவங்க திரும்பியும் அடிக்க தான் போறாங்க. இங்க டிஎஸ்பி வந்து நம்ம எஸ்பி சூர்யா வேலையே போற அளவுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ராக் ஸ்டாரை எப்படி நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி இங்க வீட்டுல ஆகாஷ ககன் நினைச்ச கேபி வந்து வீட்டுக்குள்ள வந்து ககன் கிட்ட பேசுற மாதிரி ககன் அப்படின்னு சொல்லி என்னோட பையன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆகாஷுக்கு கேபி அவர் முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது, போட்டோலையும் பார்த்ததே கிடையாது. ககன் அந்த இடத்துல இருந்தா கோவப்பட்டு கத்தியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு, அவங்க அப்பா வீட்டுக்குள்ள வர்றதே அவர் அனுபவிச்சது இருக்க மாட்டாரு. ஆனா இது ஆகாஷுக்கு இவர் யாரு என்னன்னே தெரியல. பூமி என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சரியும் கூட வந்து அண்ணா நீ எப்படி இருக்கன்னு பாசத்தை பொழியிறாரு. ஆனா நம்ம ஆகாஷ்கோ எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும் தானே இருக்கிறதா பூமி சொன்னாங்கன்னு அவர் யோசிப்பாரு. கரெக்டு தானே, பூமி வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, இது 2 ஒய்ஃபு மீரா அந்த மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்க அப்பா கூட நீங்க பேச மாட்டீங்க சண்டைன்னு தான் சொல்லியிருப்பாரு. அதுவும் என்ன சண்டை, எதுக்காக சண்டை, எதுவுமே நம்ம ஆகாஷ்க்கும் தெரிய போறது கிடையாது, அவங்களும் கேட்கவும் இல்லை. இவரும் ஒண்ணு அப்பான்னு சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம சாரதாக்கோ ஒரே ஆச்சரியமா போயிடுது. இத்தனை வருஷம் அப்பா மேல கோவத்துல இருந்தவன் இப்போ திடீர்னு எப்படி இவ்வளவு பாசக்காரனா மாறினா, எப்படியோ அவனுக்கு மனசார மன்னிச்சுட்டான்ல, அதுவே சந்தோஷம்னு நம்ம சாரதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அதையும் சொல்றாங்க வெளியே, நீ இத்தனை வருஷம் அப்பா கிட்ட பேசாம இப்ப நீ பேசுறது இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவியே ககன், இப்ப நீ வந்து உங்க அப்பாவை நீ அப்பான்னு கூப்பிட்டியே, எனக்கு இந்த ஒரு வார்த்தையே போதும் நாங்க சந்தோஷப்பட்டோன்னு அப்பந்தான் நம்ம ஆகாஷுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அடடா, ககனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காதா, இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பூமி சொன்னாலே மறந்துட்டேனே, ஐயோ இப்ப எப்படிடா இதை பேட்ச் ஒர்க் பண்றதுன்னு அவர் யோசிச்சுக்கிட்டு ஒன்னும் தேவையில்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு நம்ம கேபிய. உன்னை கேபியும் நீ நல்லா இருக்கல்லப்பா, நீ உயிரோட இருக்கல்லப்பா, உனக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனா என்னோட அன்பு, என்னோட பாசம், என்னோட காதல் எப்பவுமே உனக்கு இருக்குங்கன்னு சொல்லி அவரும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. இதுக்கு அடுத்து இப்போ வந்து ராக் ஸ்டாரை அரெஸ்ட் பண்ணி வச்சா அவங்க என்ன சும்மாவா இருப்பாருங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் ஒருவேளை ராக் ஸ்டாருங்கிற உண்மையை சொல்லிடுவாரா, உண்மையை சொன்னாதான் வெளியே வருவாரா? ஏன்னா அவங்க பிஏ, அவங்க ஃபேன்ஸ் பேஸு எல்லாமே நிறையவே இருக்கு நம்ம ராக் ஸ்டார் ஆகாஷுக்கு. அவர் இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் டான்ஸ் ஆடி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இப்படி ஒருத்தரை எப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாம, ஒரு ப்ராப்பர் எந்த ஒரு ஃபார்மும் இல்லாம எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும்? இதுல எஸ்பி சூர்யா கால் பண்ணி சரச்சந்திராக்கு ககனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லும்போது சரச்சந்திராவோ சுயநலமா என் பொண்ணு வாழ்க்கையை இருளாக்குன அவனை சும்மா விடக்கூடாது, அவனை இன்னும் வேற என்னென்ன கேஸ் இருக்கோ போட்டு அவனை காலம் ஃபுல்லா ஜெயில வைன்னு கீ கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம எஸ்பி சூர்யா. ஆனா எஸ்பி சூர்யாவே ஒரு வஞ்சகன்னு தெரியாது. அவரோ பூமி மேல இருக்கிற ஆசையில இந்த ககனை இனிமேல் வெளியவே விட மாட்டேன், இது ககனா இருந்தாலும் சரி இல்ல அந்த ஆகாஷா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் பூமி எனக்கு தான் கிடைக்கணும்னு சுயநலமா யோசிக்கிறாரு நம்ம எஸ்பி சூர்யா. இதுதான் மக்களே இன்னைக்கான ரிவ்யூ. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல பூமி வந்து ஆகாஷை காப்பாத்துவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிருவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் நம்ம அவள் வருவாளா சீரியல், மேகா சந்தேசம் சீரியல், சலங்கையொலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க. மறக்காம சீரியல் குட்டிருவ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க மக்களே. நாளைக்கு சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.